பள்ளியின் வராண்டா வழக்கம் போல சத்தமாக இருந்தது. மாணவர்கள் ஓடிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தார்கள். ஆனா அந்த கூட்டத்தில் நடந்து கொண்டிருந்த 14 வயது கவினுக்கு உலகம் மட்டும் மெதுவாக நகர்ந்தது போலிருந்தது. அவன் அறிவிப்பு பலகைக்கு வந்தான். அவன் கண்கள் அவன் பெயரை தேடியது. அது கிடைத்ததும் அவன் இதயம் ஒரு நொடிக்கு நின்றது. சி அந்த நொடியில் அவனுக்கு சுற்றியிருந்த எல்லா வண்ணங்களும் மறைந்தது. உலகமே சாம்பல் நிறமாக மாறிவிட்டது. எல்லோரும் முன்னேறாங்க, நான் மட்டும் ஏன் இங்கே நிற்கிறேன்? அவன் உள்ளுக்குள் கேட்டான். அன்று மதியம் மழை மெதுவாக ஜன்னலை தட்டி கொண்டிருந்தது. கவின் ஜன்னல் அருகே அமர்ந்து நீராவியில் ஒரு சோகமான முகத்தை வரைந்தான். அவனுடைய மனசும் அந்த வானத்தைப் போலவே இருண்டிருந்தது. அப்போ அவனது ஆசிரியை அருணா அமைதியாக வந்து ஒரு சிறிய மரப்பெட்டியை அவன் மேஜை மீது வைத்துவிட்டு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் சென்றார். கவின் மெதுவாக அந்த பெட்டியை திறந்தான். அதுக்குள் ஒரு நீல நிறத்தில் மின்னும் விதை மற்றும் ஒரு குறிப்பு. எல்லாமே இருட்டில்தான் தொடங்குகின்றன. அந்த இரவு கவின் அந்த விதையை நட்டான். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. ஒரு நாள், 2 நாள், பல நாட்கள், எதுவும் மாறவில்லை. ஆனா கவின் மட்டும் மாற ஆரம்பித்தான். அவன் இரவு முழுவதும் படிக்க ஆரம்பித்தான். அந்த நீல விதையின் மெதுவான வெளிச்சத்தில ஒரு தடவை தோல்வி அடைந்தாலும் அவன் தளரவில்லை. அவன் மனதில் ஒரு வார்த்தை மட்டும் ஒலித்தது. என்னால் முடியாதுன்னு நினைக்கும் போதுதான் தோல்வி ஆரம்பிக்குது. முயன்று பார்ப்போம்னு நினைக்கும் போதுதான் வெற்றி ஆரம்பிக்கிறது. மெதுவாக அவன் உணர்ந்தான். அவன் பையின் கனம் குறைந்து கொண்டிருக்கிறது. அந்த நாள் வந்தது. அவன் பிரசன்டேஷன் நாள். மேடையில் நின்றபோது அவனது கைகள் நடுங்கின. ஆனா அவனது ஆசிரியை அருணா தலையசைத்ததை பார்த்தான். அவன் ஒரு மூச்சு விட்டான். பேச ஆரம்பித்தான். அந்த நொடியில ஒரு அதிசயம் நடந்தது. அவன் அறையில் இருந்த அந்த நீல விதை ஒரு பிரகாசமான ஒளிமரமாக வெடித்து வளர்ந்தது. அந்த ஒளி அவன் உலகையே நிரப்பியது. சாம்பல் நிற உலகம் மீண்டும் வண்ணங்களால் உயிர் பெற்றது. அவன் புரிந்து கொண்டான், அவன் போராட்டங்கள் முடிவு இல்லை. அது அவன் வெற்றிக்கான ஆரம்பம். சூரியன் மறையும் நேரம். கவின் பள்ளியை விட்டு வெளியே வந்தான். அவன் கண்களில் இப்போது பயம் இல்லை, நம்பிக்கை இருந்தது. அப்போது ஒரு மனைவி பெஞ்சில் அமர்ந்து ஒரு தோல்வியின் வலியோடு இருந்தாள். கவின் அவளை கடந்து போகவில்லை. அவன் தன் பையிலிருந்து ஒரு சிறிய மரப்பெட்டியை எடுத்தான். ஒரு புன்னகையுடன் அவளிடம் கொடுத்தான். இது போன்ற மோட்டிவேஷனல் கதைகளுக்கு மோட்டிவேஷனல் மினிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.